ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிற. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்திருக்கேன். அந்த அட்டைக்கு மேலே ஏதாச்சும் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸாக மார்க் பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை இந்த மாதிரி மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த அட்டையுடைய சென்டரில் ஒட்டி விட்டுடலாம். அதாவது சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனுடைய சென்டரில் ஒட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் இந்த மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஹாட் க்ளூ கன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் டக்குன்னு ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு இப்படி தாங்க கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து லேஸ் எடுத்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஓல்டு கிளாத்லேருந்து இந்த மாதிரி லேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லேஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லேஸை வந்து கீழே இருக்கக்கூடிய பாட்டம் போர்ஷனில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஹாப்பி லைஃப், உஷாதேவி, ஜெய்ஷு சுஜி, எஸ்கே, கனகவல்லி, சோலை ஆனந்தன், கணேஷ், மீனா, சத்யா, கண்ணன், ஹேமலதா, ராமன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலையும் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைகளையும் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான க்யூட்டான சூப்பரான ஒரு ஃப்ளவர் வேஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃப்ளவர் வேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன க்ளீனிங் டிப்ஸ் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹார்பிக் வந்து ஒரு 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் வந்து, அதாவது பிளாஸ்டிக் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. லெமன் இல்லை அப்படின்னா வினிகர் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பர்னர்ஸ், அதாவது கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா பர்னர், அந்த பர்னரை தான் க்ளீன் பண்ண போகிறோம். அந்த பர்னரை தண்ணியில் மூழ்கி இருக்க மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 1 ஹவர் வந்து ஊறட்டும் அந்த பர்னர். இப்போ நம்ம 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை எடுத்து வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்க்ரப்பர், அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்னர் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப பிளாக்காக இருக்கக்கூடிய அந்த பர்னர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு. நான் வந்து லெமன் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து இன்னுமே வந்து பிரைட்டாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரிசல்ட் நல்லாவே இருக்குதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பேக்லேயும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன். நான் 2 பர்னர் எடுத்துகிட்டேன். அந்த 2 பர்னரையுமே இந்த தண்ணியில் ஊற வச்சு நான் வந்து நல்ல வாட்டர்லேயும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்ல தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. கொஞ்சம் கூட அந்த ஹார்பிக்குடைய ஸ்மெல்லோ இல்லை அந்த ஹார்பிக்குடைய தன்மையோ இந்த பர்னரில் இருக்கக்கூடாது. ஏன்னா கேஸில் யூஸ் பண்ண போகிறோன்றதால நல்லா ஒரு முறைக்கு 2-3 முறை வந்து நார்மல் வாட்டரில், அதாவது ரன்னிங் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபோனில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் நேரில் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து திருப்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விடாப்பிடியான கரைகளை போக்குறதுக்கு இந்த ஹார்பிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர்
3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ், அதாவது மஞ்சப்பைலாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மஞ்சப்பைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே எடுத்துகிட்டும் போக மாட்டோம், சும்மா மடித்து வீட்டில் தான் வச்சுருப்போம். அதை வந்து சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அதனுடைய ஓரங்களை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கைப்பிடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் இருக்கக்கூடிய கைப்பிடியை நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 3 மடிப்பாக மடித்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டூசி எடுத்து இந்த மாதிரி 2-3 குண்டூசியை வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் பண்ணி எடுத்த பிறகு ஓரங்களை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓரங்களை கட் பண்ண அந்த போர்ஷனை இந்த மாதிரி ஓரங்களை கவர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சென்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷன் இருக்க மாதிரி மேலேயும் கீழேயும் அந்த கிளாத் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் தையல் போட்டாவே போதும், பெருசாக வந்து தையல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த கிளாத்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி 2 ஓரங்கள்லையுமே நீங்கள் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஓரப்பகுதிகளை அழகாக வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விடுற மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் இன்னுமே அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் லேஸ் இருக்கும் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கக்கூடிய லேஸை யூஸ் பண்ணி இந்த ஓரங்கள்லையும் சென்டர்லேயும் வச்சு நீங்கள் தச்சு விட்டுருங்க. நான் வந்து லேஸ்லாம் யூஸ் பண்ணலை, இந்த பையில் கட் பண்ண அந்த ஓரப்பகுதிகளை யூஸ் பண்ணி தச்சு முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த ஆர்கனைசர்களுடைய 2 ஓரங்களையும் தச்சாச்சு. இப்போ நம்ம சென்டரில் குண்டூசி குத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஊசிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் அழகாக க்ளோஸ் ஆகிற மாதிரி தச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போடணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அந்த ஆர்கனைசர். பாருங்கள், நான் ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டேன். இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட லேஸ் இருக்குன்றது, அதாவது அந்த ஓரம் கட் பண்ண இல்லைங்களா, அந்த போர்ஷன் இன்னுமே இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து பாட்டமையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட போகிறேன். அதுக்கு நான் வந்து ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி அழகாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் மடித்து தைக்கிறீங்க இல்லைங்களா, அப்போவே கூட நீங்கள் இந்த லேஸை வச்சு மடித்து கூட தைச்சிக்கலாம். நான் வந்து வேண்டான்னு நினச்சேன், மறுபடியும் சரி ஓகே இது வச்சா நல்லாயிருக்கு அப்படின்றதால ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பால்லாம் வாங்கினா எழுதி வைப்போம் இல்லைங்களா, அந்த அட்டை, பாஸ்புக்கு, க்ரையான்ஸு, பென்னு, ஸ்டாப்லரு, கம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸை இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் வந்து ஒரு 6 பேக்கெட்ஸ் மாதிரி கிடச்சிருக்கும். அந்த 6 போர்ஷன்லேயே நம்ம ஒவ்வொரு பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இருக்கிற வீட்டில் டோரை வந்து டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணி விளையாடும்போது குழந்தைங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கும். ஸோ குழந்தைங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அழுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்லைட் பின் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்லைட் பின்னை இந்த மாதிரி டோருடைய தாழ்பால் இருக்கும் இல்லைங்களா, மேல் தாழ்பால், அதனுடைய அந்த லாக் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது டோர் லாக் பண்ணும்பொழுது உங்களுக்கு டக்குன்னு லாக் ஆகாது, கொஞ்சம் கேப் வந்து இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க விளையாடினாலும் கை வந்து மாட்டவே மாட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் இருக்கிறதால உங்களுக்கு குழந்தைங்கள கதவை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விளையாட முடியாது. ஸோ அதனால் கையும் மாட்டிக்காமல் இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்லைட் பின்னுக்கு பதிலாக நீங்கள் பென்னுடைய கேப் கூட நீங்கள் இந்த மாதிரி மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென் கேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாப்லேருந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ பென் கேப் வந்து கீழே விழாமல் இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மூடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து எந்த அளவுக்கு போட முடியுமோ அவ்வளோ ஹோல்ஸ் வந்து சுற்றி வந்து போட்டு விட்டுருங்க. அடுத்தது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதாவது பாட்டம் போர்ஷன்லையும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போடக்கூடாது. ஸோ ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் வந்து டாப்பில் வந்து சுற்றி வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வாது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சால்ட்டில் வந்து ஜவ்வாதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 4-5 லவங்கப்பூ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த மூடியை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னராக அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால ஸ்மெல் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 10 to 15 டேஸ் வந்து இந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் வராது, ஒரு மைல்டான ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.